அனைவருக்கும் வணக்கம். இது தனுசு ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் வருடம் மதியம் 2:29க்கு குரு பெயர்ச்சி இருக்குது. அந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அது உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது. இவ்வளோ நாள் கொஞ்சம் நல்லது, அதாவது 7.5 சனி முடிஞ்சு ஒரு வருஷம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் குரு 6க்கு போகிறது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. சனி உங்களுக்கு நல்ல ஒரு சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. கேதுவும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். இப்போ குரு பெயர்ச்சி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அதுக்கப்புறம் லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது. திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது. கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா குரு பெயர்ச்சி ஆறப்போ, அதாவது உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடமான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கார். 10ஆம் இடமான கன்னி ராசியில் கேதுவும், 2ஆம் இடத்துல சந்திரன், அதாவது மகர ராசியில் சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறாங்க. ஸோ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். குறிப்பாக அதிகமாக கோவப்படக்கூடாது. அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் கவனமாக, வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே குறிப்பாக பார்த்திங்கன்னா சில வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. இப்போ பெயர்ச்சிக்கு பலன் போகலாம் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு அதிபதி, அது இல்லாமல் உங்களோட 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களோட உடல்நிலை சரியில்லாமல் போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் மறைகிற மாதிரி இருக்கிறது. அது சில நல்லதும் இருக்குது, சிலதில் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நீதிமன்ற விவகாரங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இது போன்ற விஷயத்தில் ஏற்கனவே ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பணத்தையும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா, கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எந்த வங்கியிலையும் நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட வேலையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார். ஆனாலும் கொஞ்சம் எதிரிகளை பார்த்து கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது. எதிரிகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலைகளில் மாற்றம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிக அளவு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. இப்போ 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட தொழில் ராசியான 10ஆம் இடத்துல கன்னி ராசியில் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே மாதிரி 10ஆம் வீடு பார்த்திங்கன்னா அது 12ஆம் வீடான விருச்சிக ராசியும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில கடின முயற்சிகள் மூலமாக தான் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும், சொத்தையும் இந்த காலகட்டத்தில் விற்க வேண்டாம். நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சொத்து வாங்குறதோ விற்கிறதோ இந்த காலகட்டத்தில் நல்லாதான் இருக்காது. சில சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். இந்த பெயர்ச்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களோட உடல்நிலையை உன்னிப்பாக கவனித்து அவங்களுக்கு தேவையான மருந்துகளை, மாத்திரைகளை மருத்துவரை அணுகிறது நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, புனித தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். 12ஆம் வீட்டில் குரு பார்வை இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி
கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது. அதாவது 2ஆம் இடத்து பார்வையில் கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமாக விடாமல், கோவப்படாமல், நிறுத்தி நிதானமாக பேசுகிறது நல்லதாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத எதிர்ப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த குரு பார்த்திங்கன்னா அஸ்தங்க நிலையில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சில நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். குரு பார்த்திங்கன்னா தன்னோட வக்ர நிலையில், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி தொடங்கி இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வேலையில், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். ஆனால் உங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட விஷயத்தில் பார்த்திங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்துறதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதும் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க கூட பேசும்போது, துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. பேச்சில் கவனம், ஆரோக்கியத்தில் கவனம். வேலையில் குறிப்பாக சொல்லணுன்னா, வேலையில் எந்த ஒரு வேலை மாற்றமும் வேலை கிடைக்காம வேலை மாற்றம் செய்ய வேண்டாம். ரிசைன் பண்ணாமல் நீங்கள் வேலை கிடைச்ச அப்புறம் ரிசைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலனாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொது பலனில் குரு எந்த இடத்துல இருக்கார், எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பலனை உங்களால் எடுத்துக்க முடியும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 2 விதமாகவும் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, சுப விரயங்களும் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றங்களும் இருக்குது, ஏற்றங்களும் இருக்கும் வேலையில். அதே நேரத்தில் வேலையில் கொஞ்சம் கவனமும் இருக்கிற மாதிரி அவசியமாக இருக்குது. உங்களோட காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் அவருக்கு நீங்கள் பரிகாரம் செய்கிறதா இருந்தால் குருக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. குறிப்பாக நவகிரக குருக்கு அர்ச்சனை பண்ணுறது அவசியமாக இருக்கும். 4ஆம் இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கிறது, அம்மாவை பார்த்துக்கிறது, அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு பலனை தரும். படிப்பில் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தினீங்கன்னா முன்னேற்றம் அடையக்கூடிய செயலாக இருக்கும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் அமையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா 50-50 அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்க தவிர பெரிய பாசிட்டிவாக எதிர்பார்க்க வேண்டாம், பெரிய நெகட்டிவும் இல்லாமல் இந்த ஆண்டை பொறுமையாக கழிக்கிறது உங்களுக்கு அவசியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.